அமெரிக்க அரசியல் பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த G20 மாநாடு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 20 நாடுகள் ஒன்னா சேர்ந்து G20 உச்சி மாநாடுன்னு ஒன்று நடத்துவாங்க. இந்தியாவில் கூட அந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்தப்பல எனக்கு ஞாபகம், சின்ன வயசு ஞாபகம். அந்த மாதிரி ஒரு மாநாடு பெரிய லெவலில் பாப்புலர் ஆகாத ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் இப்போ நடக்க போகுது. அங்க இந்த உச்சி மாநாடு நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் இந்த படத்துல நாம பார்க்க போறோம். உலக அரசியலை பத்தியும் கூடவே நிறைய அட்வென்ச்சர் ஹீரோயிசத்தெல்லாம் நாம பார்க்க போறோம். என்ன ஏதுங்கிறத G20 இந்த 2025 வந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அந்த யூடியூப் வீடியோ லிங்க் நாம அதில் போட்டுருவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கிறா. பாவமணி கேட்குறாப்புல, சாமி கும்பிட்றாப்புல, சர்ச்சில் சாமி கும்பிட்டு இருக்க பக்கத்திலே ஒருத்தர் வந்து உட்கார்றார். பிட்காயின் அக்கௌண்ட்ல பல கோடி பணம் இருக்குது. அதை ஒரு சின்ன டிவைஸ்ல போட்டு எடுத்து வந்திருக்கிறா. இதை டெலிவரி பண்ணா பதிலுக்கு கேஷ் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. கேஷை கொடுங்கறான்னு கேட்டா, இல்ல முதல் நீ டிவைஸை கொடு, டிவைஸை நாங்க செக் பண்ணி பார்ப்போம், பிட்காயின் நாங்க கேட்டபடி நாங்க கேட்ட தொகை இருந்ததுன்னா அதுக்கு பிறகுதான் கேஷை கொடுப்போங்கிறாங்க. அப்படி நாம டீல் பேசல. நான் டிவைஸ் கொடுக்கும்போது, நான் பிட்காயினை கொடுக்கும்போது நீங்க கேஷை கொடுக்கணுங்கிறதா பேச்சு, இல்லன்னா டெலிவரி பண்ண மாட்டேங்கிற. அடியாட்கள் எல்லாம் சுத்தி அங்க இருக்கிறாங்க போல. எங்க பொறுமையை சோதிக்காதுன்னு சொன்னதும் பொங்கடா அப்படின்னு அச்சு போட்டு இவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடி அவங்க விரட்ட ஆரம்பிக்கிறானுங்க துப்பாக்கியோட. அதே சமயம் அந்த பக்கம் அமெரிக்காவோட அதிபரை காட்டுறாங்க, பிரசிடென்ட்டை காட்டுறாங்க. அவசர அவசரமா அந்த அம்மா உச்சிப்புற அந்த அம்மா எந்திரிச்சு வேக வேகமா வருது. ரொம்ப டென்ஷனா வருது. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு யாரையாவது தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வருது. அதே சமயம் இங்க அந்த பொண்ணு கண்ணா அப்படின்னா எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறா. மேல கீழே எல்லாம் எகிரி குதிச்சு போயிட்டே இருப்பா. பின்னாடியே ஃபாலோ பண்றவங்க விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் விரட்டினாலும் எல்லாத்தையும் தாண்டி அவ எப்படியோ தப்பிச்சு ஒரு பார் பக்கம் வந்துட்டா. ஆனாலும் ஒருத்தர், இவரை நீங்க ஹாலிவுட் டிவி சீரீஸ்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த ஹாலிவுட் டிவி சீரீஸோட பேர் என்னங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. வெள்ளத்தனத்தின் உச்சத்துல நடிச்சிருப்பாரு அந்த டிவி சீரீஸ்ல. அவர் அந்த பொண்ணு பக்கத்துல போய் ஏதோ லவ்வர் மாதிரி பீரை வாங்கிட்டு கொண்டு வந்து அப்படி முன்னாடி வைக்கிறார். வச்சு அப்படி இறுக்கி கட்டி பிடிக்கிறாப்ல கட்டி பிடிக்கிறாரு. ஆனா இறுக்கியே அந்த பொண்ணை கொண்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். அவகிட்ட இருந்த டிவைஸை ஆட்டைய போட்டு அசால்ட்டா போயிட்டார். அதே சமயம் அந்த பக்கம் அமெரிக்க அதிபருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அதிபரோட பொண்ணு வெள்ளை மாளிகையில, அதிபர் மாளிகையில இருக்க வேண்டிய பொண்ணு யாருக்கும் தெரியாம அவ்வளவு செக்யூரிட்டியும் தாண்டி வெள்ளை மாளிகையில இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில ஓடியாந்துருக்கிறா. அதுவும் இவளுக்கு 18 வயசு ஆகல. அமெரிக்கால ஒரு சட்டம் உண்டு. 18 வயசான மேஜர்ஸ் மட்டும்தான் பாருக்குள்ள போறதுக்கு அனுமதி உண்டு, சரக்கடிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. இன்னும் சில மாதங்கள் இருக்கு இவ மேஜர் ஆறதுக்கு. இப்ப வரைக்கும் இவர் மைனர் தான். ஆனாலும் வீட்டுக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியில போய், அதுவும் வெள்ளை மாளிகை விட்டு வெளியில போய் அவ்வளவு செக்யூரிட்டிஸை தாண்டி பார்ல போய் சரக்கடிச்சிருக்கிறா. அதை யாரோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணி விட்டானுங்க. அதனாலதான் அதிபர் ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. அப்புறம் செக்யூரிட்டிஸ் அந்த இடத்துல போய் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவ பண்ண தப்புக்கு தண்டனையா இவளோட ரூம்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாத்தையும் அம்மா எடுக்க சொல்லிட்டாங்க போல. கண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கிறா. பார்த்தா அப்பா வந்து சத்தம் போடுவார். அதிபருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அக்கா தம்பி 2 பேர் இருக்கிறாங்க போல தெரியுது. அக்கா தான் இவ்வளவு அடாவடி. தம்பி ரொம்ப நல்ல பையன், நல்ல பையன், நல்ல பையன் பேசிட்டு இருக்கும்போது இவ வீட்டை விட்டு வெளியே போனது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையும் அவன் சொல்லலன்னு போட்டு கொடுத்துறா அக்கா. இதனால 2 பேரும் எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே கிடங்கடான்னு அப்பா சத்தம் போட்டார். எல்லாத்தையும் உருவி விட்டாரு. அதான் தண்டனைன்ட்டாரு. அப்புறம் காலையில எந்திரிச்சதுமே இவங்க ஒரு சண்டை பயிற்சி எடுத்துப்பாங்க போல தெரியுது. குருநாதர் சொல்லி கொடுக்க சூப்பரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் பொண்ணு இங்க இருந்து வெளியில போனான்னு கேட்க, ஃபேக்கா ஏதோ ஒரு ஐடியை ஹேக் பண்ணி செக்யூரிட்டி சிஸ்டத்துக்குள்ளேயே போய் தனக்கு தேவையான அளவு ஒரு ஃபேக் ஐடியை போட்டு அந்த ஐடியை பயன்படுத்தி போயிருக்கிறா, ஹேக் பண்ணிருக்கிறா. இவ்வளவு திறமையோட இருந்திருக்கிறா. ஆனா அவளுக்கு எப்ப நிறுத்தணும்னு தெரியலையே. என்ன நம்ம அதிபர் சண்டை போட்டுட்டு இருக்க, அவங்க இந்த இடத்துல நிறுத்தி இருக்கணும் போல, சண்டையை நிறுத்தல. அதனால அம்மாவை போல தான் பிள்ளையும் இருக்கிறாங்கிறாப்ல குருநாதர் சொல்லுவார். சான்ஸ் கிடைக்கும் போது குருநாரையே தூக்கி போட்டு கெத்து காட்டுறாங்க பிரசிடென்ட். அதிபரோட கால்ல இதுக்கு முன்னாடி அடிபட்டு இருக்கும். இவங்க யுத்தகலத்துல எல்லாம் இருந்திருக்காங்க, பல போர்கள்ல பங்கெடுத்திருக்காங்க. அப்போ கால் முட்டியில அடிபட்டு இருக்கும் போல தெரியுது. இப்ப மருந்து போட்டு ஓரளவு தேறி வந்துட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க இப்போ பிரஸ் மீட்டுக்கு போனோம். பத்திரிகையாளர் கூட்டத்தை பார்த்து ஏதோ பேசணும் போல தெரியுது. அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்க கோட்டு கிட்ட எல்லாம் போட்டு விட்டு இவங்களை ரெடி பண்றாங்க. எதுக்கு ஒருத்தி பேசிட்டு இருக்கிறா இல்லையா, இவ இந்த நாட்டோட அமைச்சர், கூடவே நம்ம அதிபரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஃப்ரெண்டோட சேர்ந்து பிரஸ் மீட்டுக்கு போறாங்க. அடுத்து G20 மீட்டிங் நடக்க போகுதான். உலகத்திலேயே டாப் 20 நாடுகளை ஒன்னு சேர்த்து ஒரு உச்சி மாநாடு நடத்துவாங்க போல. அதுல சில தீர்க்கமான முடிவுகளை எடுப்பாங்க போல. இவங்க சில முடிவுகளை வச்சிருக்காங்க. அதை எப்படியாவது எல்லா நாடுகளையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் ஒத்துக்க வச்சு ஓட்டெடுப்புல அந்த தீர்மானம் ஜெயிச்சு வந்தா அதை ஒரு மனதா அந்த G20 இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஏத்துக்கும், நடத்துக்கும். அதை ஏதாவது பண்ணணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இங்கிலாந்து நாடு மட்டும்தான் கொஞ்சம் கன்வின்ஸ்
பண்றது சிரமம் போல தெரியுது. இவங்க புதுசா ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் மோட எடுத்துட்டு வராங்க போல தெரியுது. சிட்டில மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எல்லா வெறும் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கிராமத்துல இருக்கிற விவசாயிகளுக்குன்னு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி அவங்க இன்னும் பேமெண்ட் தான், கேஷை தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தையே நாங்க அறிமுகப்படுத்த போறோங்கிறாங்க. அமெரிக்க நாடு மட்டுமல்லாது ஆப்பிரிக்கால இருக்கிற விவசாயிகளுக்கு கூட இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். கவர்மெண்ட் கரன்சி தான், கவர்மெண்ட் நாணயம் தான். ஆனா டிஜிட்டல் முறைப்படி எல்லா விவசாயிகளுக்கும் அது போய் சேரணும். அதுக்கு சில மானியமும் கொடுக்கப்படுங்கிறாப்ல எடுத்து சொல்றாங்க. அரசியலை பத்தி பேசும்போதெல்லாம் டான்னு பதில் சொல்லிட்டு இருந்தவங்க ஒருத்தன், உங்க பொண்ணு ராத்திரி இந்த மாதிரி பாருக்குள்ள போயிருக்கிறா, அதுவும் உங்களுக்கு தெரியாம போயிருக்கிறா, வீட்டுல இருக்கிற உங்க பொண்ணை சமாளிக்க உங்களால முடியல, அப்படி இருப்ப நீங்க எப்படி நாட்டை சமாளிப்பீங்கன்னு கேள்வி கேட்க அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுது. நோ மோர் கொஸ்டின் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. நியூஸ்லாம் இதைத்தான் போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் எல்லாரும் 4 பேர் சாப்பிட உட்காந்தாங்கன்னா G20 மாநாடு இந்த தடவை எங்க நடக்க போகுதுன்னா ஏதோ ஒரு நாடு, அந்த நாட்டுல இந்த மாதிரி உச்சி மாநாடு நடக்கிறது இதுதான் முதன்முறை. செக்யூரிட்டி எல்லாம் அந்த லெவலுக்கு டைட்டா இருக்குமான்னு தெரியாது. அந்த நாட்டுக்கு போக போறா. பிளான் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவங்களும் புருஷரும் மட்டும் போறாப்புல இருந்தது. ஆனா இந்த தடவை பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறேன்ட்டாங்க. ஏன்னா சனிஞாயிறு விட்டு வச்சா சனிஞாயிறுல இவங்க இருக்கும்போதே அந்த பொண்ணு பார் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. அதிபர் இல்லைன்னா அப்ப எவ்வளவு சேட்டை பண்ணுவா, அதனால நீங்களும் கூட வந்துடணும் சத்தம் போட்டாங்க. எவனோ ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டு உங்களால பதில் சொல்ல முடியலன்னு எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களான்னு அங்கேயும் அம்மா கூட சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறா மூத்த பொண்ணு. அம்மாவால பொறுத்துக்கவே முடியல. நியூஸ்ல வந்து பார்த்தா நியூஸ்ல இன்னும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இவங்களால சகிச்சுக்க முடியலங்க. அப்புறம் G20 மாநாடு நடக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு இவங்க அவர்களோட அதிபர் விமானத்துல போய்கிட்டு இருக்காங்க. கூடவே அந்த ஃப்ரெண்டு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க போல தெரியுது. அந்த பக்கம் துணை அதிபரும் CIA டைரக்டரும் வந்திருக்காங்க. எதை பத்தி பேச போறாங்கன்னா அதிபரோட செக்யூரிட்டியை பத்தி, அதுவும் இவங்க போற அந்த நாட்டுல எப்படி இருக்குங்கிறத பத்தி. இதுவரைக்கும் அங்க உச்சி மாநாடு ஒண்ணு பெருசா நடந்தது இல்ல, பெரிய பெரிய நாடுகளோட அதிபர்கள் அங்க வந்தது இல்ல. சோ செக்யூரிட்டி விஷயத்துல அந்த நாடு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கும், ஓட்டைகள் ஏதாவது செக்யூரிட்டியில இருக்குமாங்கிறதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கு. அதனால அவங்கள மட்டும் நம்ப முடியாது, கூடவே நம்ம CIA டீம் இருக்கும். அதுவும் பத்தாதுன்னு சொல்லி தனியார் நிறுவனத்தை வேற பாதுகாப்புக்காக கூப்பிட்டுருக்காங்க போல தெரியுது. ஏன்னு கேட்டா இவங்க புதுசா ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் அறிமுகப்படுத்துறாங்கல்ல, அப்படி அறிமுகப்படுத்துறதுனால ஏற்கனவே டிஜிட்டல் பேமெண்ட்டுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய டிஜிட்டல் கரன்சிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிக்கலாக போல தெரியும் போல. அவங்களுக்கு இது ஒரு த்ரெட். சோ அவங்க மூலமா கூட ஏதாவது ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் தனியார் நிறுவனத்தையே நாங்க இப்போ பாதுகாப்புக்காக கூப்பிட்டுருக்கிறோங்கிறாங்க. தனியார் நிறுவனமா எதுக்குப்பா வேண்டாப்பான்னு அதிபர் சொன்னாலும் ஒன்னும் பெருசா நடக்காது, அவங்கள நாம பெருசா யூஸ் பண்ணவும் போறதில்ல, சும்மா ஹனிமூனுக்கு வராப்புல அவங்களை கொஞ்சம் செலவு பண்ணி உள்ள கூட்டு வந்திருக்கிறோம், தேவைப்பட்டாதான் பயன்படுத்துவோம், நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதிபரும் ஃப்ரீயா விட்டாங்க. அப்புறம் பார்த்தா அங்க போய் இறங்கியாச்சு. ஏர்போர்ட்ல இருந்து கார்ல குடும்பத்தோட அவங்க புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க பாருங்க, ஒருத்திய கொன்னு அவகிட்ட இருந்த பிட்காயினை எடுத்துட்டு போனா பாத்தீங்களா ஒருத்தன், அந்த பைய ஹெலிகாப்டர்ல வந்து இங்கிட்டு லேண்ட் ஆகுறா. அதிபருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா ஒரு தனியார் நிறுவனத்தை வர சொன்னாங்க இல்ல, அந்த நிறுவனத்துக்காக வேலை பார்க்கறது போல தெரியுது. இங்க இருக்கிற பல பேர் இதுக்கு முன்னாடி பல மிஷன்ஸ்ல அவர்கிட்ட வேலை பார்த்திருக்காங்க போல. ஒரு காலத்துல பல அரசியல்வாதிகளை எதிர்த்து நாம நிறைய மிஷன்ஸ் நடத்தி இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நாம செக்யூரிட்டி வேலை பார்க்கறோம்னு சொல்லிட்டு இவரும் வராரு. இவங்க G20க்காக வந்திருக்கிற நாடு ஆப்பிரிக்க நாடு. முதன் முறையா இங்க G20 மாநாடு நடக்குது. தலை சிறந்த 20 நாட்டு அதிபர்கள் எல்லாம் இங்க வருவாங்க போல தெரியுது. உள்நாட்டு போலீஸ் பாதுகாப்போட அமெரிக்க அதிபர் வந்து இறங்குறாங்க. கூடவே அவங்களோட செக்யூரிட்டி ஆட்களும் இருக்கிறாங்க. இது போக அந்த தனியார் நிறுவனம் அவங்களோட ஆட்களும் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. வந்து இறங்குனதுமே நல்ல வரவேற்பு, ஆடல் பாடல் எல்லாம் போட்டு நல்லா வரவேற்கிறாங்க. ஒரு நல்ல பெரிய ஹோட்டல்ல தான் இவங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து அதிபரை வரவேற்கிறார். அவங்க எல்லாருக்குமே ஃபேமிலியில 4 பேர்னா 4 பேருக்குமே கையில வந்து ஒரு RFID டிவைஸ் ஒன்று கொடுக்குறாரு. இது இந்த ஹோட்டல்ல நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கிறத எல்லாம் மானிட்டர் பண்ணும், உங்க பாதுகாப்புக்கு தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. RFIDங்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். அதை வச்சு எங்க போனாலும் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் போல தெரியுது. இந்த RFID சிஸ்டத்தை தான் ஹேக் பண்ணி அதிபரோட பொண்ணு அன்னைக்கு வெள்ளை மாளிகையை விட்டு வெளியில போயிட்டு வந்திருப்பா. ஜுஜிபி மேட்ரு RFID எல்லாம் இவளுக்கு. இது போக மேனேஜரோட அக்சஸ் கார்டு இருக்கும், வேலை பார்க்கறவங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்சஸ் கார்டை வச்சு ஓபன் பண்ணி விட்டு ஆட்களை உள்ள அனுப்புறாங்க. அப்புறம் ஆடல் பாடல் எல்லாம் பார்த்துட்டு சிறப்பாக நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்ட்டிக்காக கிளம்பணும். அதே சமயம் பார்ட்டி நடக்கிற இடத்துல மோப்ப நாய்கள் எல்லாம் விட்டு செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டைட்டா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அதிபரோட செக்யூரிட்டியில ஒருத்தர் ஒரு கதவு பக்கத்துல, ஒரு செவத்து பக்கத்துல போய் போம்பை முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர் நம்மளோட படையில இருக்கிற அட்வான்ஸ்டு டீம் சவத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 20 நிமிஷத்துல செக்யூரிட்டி எல்லாம் முடிஞ்சு பார்ட்டி ஆரம்பமாயிடும் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாப்ல. யாருக்கு? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற தனியார் நிறுவனம் அந்த கான்ட்ராக்டருக்கு. அவர் அப்டேட்டை கேட்டுட்டு ஓகேன்னு இருக்கிறார். அதே சமயம் இங்க முழுக்க முழுக்க சிவப்பு கலர்ல ஒரு கவுனை போட்டு அப்படியே சூப்பரா வராங்க அமெரிக்க அதிபர். ஹீல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க, ஆனா அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. கலட்டி போட்டு பிடிச்சதை மாட்டிக்கோங்கிறாரு புருஷன். பார்ட்டிக்கு நேரமாதுன்னு சொன்னதும் கிளம்பி வராங்க. சொன்னாப்லயே
ஹீல்ஸை தூக்கி போட்டு நார்மல் ஷூவை மாட்டிட்டு வராங்க. உள்ள என்ட்ரு ஆனதுமே மீடியாக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்க, அதுவும் எப்படி ஆப்பிரிக்காவில் இருக்கிற விவசாயிகளுக்கு நீங்க டிஜிட்டல் அக்கௌண்ட் கொடுக்க போறீங்களா, எவ்வளவு மானியம் கொடுக்க போறீங்க, அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. நான் இன்னைக்கு டேட்டிங்கு என் பொண்டாட்டியோட வந்திருக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு புருஷன் அவங்கள கூட்டிட்டு போறாரு உள்ள பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. அங்க மீட்டிங்ல ஏற்கனவே நம்ம அமைச்சர் லேடி வந்திருக்காங்க, ஃப்ரெண்டுகாரி வந்திருக்கிறா. நீ இங்கிலாந்து பிரதமரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண, நம்மளோட இந்த திட்டத்துக்கு அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா கஷ்டம். அப்புறம் இன்னொரு லேடியை காட்டுறாங்க. இவங்க உலக அளவில் இருக்கக்கூடிய நிறைய பேங்குகளை ஒன்றிணைச்சோம்னா அதுக்கு தலைவியா இருக்கிறா போல தெரியுது. அவ உதவி கிடைச்சிச்சுன்னா நாம இந்த திட்டத்தை உலக அளவில் கொண்டு போக முடியும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன்னு பேசிட்டு அப்படியே அங்கங்க அவங்க வேலைக்காக திரும்புறாங்க. அடுத்து பிரஸ் மீட்டோட டைம் முடிஞ்சு போச்சு போல. நிருபர்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு வெளியேறாங்க, பார்ட்டி நடக்கிற இடத்தை விட்டு. அமெரிக்க பிரசிடென்ட்டோட ஹஸ்பண்ட் அவரும் லிப்ட்ல தன்னோட ரூமுக்கு போலாம்னு கிளம்புறாரு. ஆப்பிரிக்க மேலதாளங்கள் எல்லாம் அழகா இசைக்கப்படுகிறது. இங்கிலாந்து பிரதமர் கிட்ட போய் லைட்டா பேச்சு கொடுப்பேன்னு நம்ம ஹீரோயின் போறா. வந்து ஆன ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரொம்ப எஃபர்ட் போடாத, நீ சொல்றத சுத்தி இருக்கிற எந்த நாடுகளும் கேட்க போறதும் இல்ல, நாங்க கன்வின்ஸ் ஆக போறதும் இல்ல, தேவையில்லாம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு மூஞ்சில் அடிச்சாப்புல பேசிடுற. அதே சமயம் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற நம்ம வில்ல இன்னும் ஒரு 60 செகண்ட்ல நாம எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்ட்டாரு. அதே சமயம் இங்க G20 மாநாடுகள்ல இருக்கக்கூடிய 20 நாடுகளோட பிரதிநிதிகளும் ஒன்னா இருந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மோடி கூட இருக்கிறாப்ல அங்க காட்டுறாங்க பாருங்க. வில்லனங்களோட ஆட்கள்ல ஒருத்தன் இவங்களோட டோர் அக்சஸ் கார்டு மட்டும் வேலை செய்யும், மித்த யாரோட அக்சஸ் கார்டு வேலை செய்யாதுங்கிறாப்ல ஹேக் பண்ணி டோரை எல்லாமே லாக் பண்ணி வச்சிட்டான். இன்னும் சில வினாடிகள்ல பெருசா ஏதோ நடக்க போகுது. அடுத்து குரூப் போட்டோ எடுத்தாங்க இல்ல, அந்த குரூப் போட்டோ எடுத்த கேமராமேனோட பேக்ல பார்த்தா ஒரு துப்பாக்கி இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அவங்களும் வில்லங்களோட ஆட்கள் போல தான் தெரியுது. அது போக இங்க இருக்கிற செல் டவர், வைஃபை டவர், இன்டர்நெட் டவர்ஸ் எல்லாத்தையுமே இங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. யாரும் இங்க இருந்து வெளியில போனோ எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் ஒரு ட்ராலில எதையோ தள்ளிக்கிட்டு வில்லனோட ஆள் ஒருத்தவன் வரான். நம்ம டீம்லயும் ஒரு கருப்பு ஆடு இருக்குது, அந்த கருப்பு ஆடு அவனை கவனிக்குது. அந்த ட்ராலி கிட்ட போறான். லோக்கல் போலீஸ், அமெரிக்க செக்யூரிட்டி இவங்க எல்லாம் அவங்க ரூம்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்க, எல்லாம் அவங்க ரூம்ல இருக்கிறதா அப்டேட் வருது. இன்னும் 30 வினாடிகள் தான் பேசிட்டு இருக்காங்க. ட்ராலியை வெளியில வச்சுட்டு இவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள போறானுங்க. அப்புறம் ரிமோட் மூலமா எனேபிள் பண்ணதும் ட்ராலிக்கு கீழே விஷவாயு ஏதோ இருக்குதுங்க, அது விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருது. இவங்க மாஸ்க போட்டுட்டு ஜம்முன்னு லிஃப்ட்ல கீழே இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அந்த தனியார் குரூப், அந்த குரூப் இப்போ வருது. அடுத்து பாருங்க, இந்த ஒட்டுமொத்த G20 மாநாட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அந்த தனியார் குரூப் எல்லாமே அங்கங்க இருக்கிற கேட்டை எல்லாம் லாக் பண்றானுங்க. பெரிய பெரிய கனரக வண்டிகளை கேட்டுக்கு 2 பக்கமும் நல்லா போட்டு விட்டாங்க வண்டியை. யாராவது வேகமா வண்டி விட்டு வந்தா கூட இவங்களை இடிச்சு ஆபத்து வருவதை தவிர இவங்களை தாண்டி போக முடியாது. இன்னும் சில வினாடிகள் தான். இவனும் ஏதோ ஒரு நம்பரை போட்டு கனெக்ட் பண்றான், என்னத்தையோ ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. அந்த பக்கம் லோக்கல் போலீஸ் இருக்கக்கூடிய அந்த ரூம்ல ஏற்கனவே பாம செட் பண்ணி வச்சிருக்காங்க போல தெரியுது. இவன் ரிமோட் ஆன் பண்ணதுமே 6 5 4 3 2 1 பூம்னு அப்படியே வெடிச்சு சதுறது. உள்ள இருந்த அத்தனை செக்யூரிட்டி ஆட்களும் காலி. சவுண்டை கேட்டு பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க. சரி, பிரசிடென்ட்டை காப்பாத்தலாமேன்னு உள்ள போகலான்னு பார்த்தா இவங்களோட கார்டு எதுவுமே வேலை செய்யல. இவங்க கிட்ட தான் விஷவாயு எல்லாம் கசிய விட்டாங்கல்ல, அது இப்ப நிறைய கசிய ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்க செக்யூரிட்டிஸ் எல்லாமே அப்படியே மயங்கி விழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்து பிரதமர் கொஞ்சம் பயப்பட தான் செய்யறாரு. உடனேயே பிரசிடென்ட்டோட புருஷனை காப்பாத்துறதுக்காக கூட இருக்கவர் முயற்சி பண்ண, அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைகளை நான் பார்த்தாகணும், காப்பாத்தி ஆகணுங்கிறாரு அப்பா. அதே சமயம் பிள்ளைங்களோட ஒரு லேடி மட்டும் செக்யூரிட்டி பாதுகாப்புக்காக இருக்கிறா. நடக்கிற கூத்தெல்லாம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வெளில கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். என்னையா நடக்குதுன்னு இங்கிலாந்து பிரதமர் வந்து கேட்டா, உங்களுக்கு என்ன அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதே இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியா இருங்க, எப்ப வேணாலும் போலீஸோ செக்யூரிட்டிஸோ உள்ள வரலாங்கிறாப்ல ஒருத்தன் எடுத்து சொல்லுவான். நம்மளை காப்பாத்துறதை விட அந்த கதவை திறந்து நம்ம வெளியில போயிடக்கூடாதுங்கிறது தான் இவங்க ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்கன்னு தன்னோட செக்யூரிட்டி கிட்ட ஹீரோயின் எடுத்து சொல்றாங்க. இந்நேரம் நம்ம டீம் இந்த டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கணும் அப்படிங்கிறாரு செக்யூரிட்டி. ஒரு கால் வரலன்னா அப்ப என்ன அர்த்தம், எல்லா பேருமே இறந்து போயிருவாங்கன்னு அர்த்தம். அந்த பாம் வெடிப்புல இறந்து போனதெல்லாம் அவங்களா தான் இருக்கணும்னு எடுத்து சொல்றாரு. சோ ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய 2 டீமும் இல்ல, இனி அந்த தனியார் கேங் வந்தா தான் உண்டுங்கிறாப்ல செக்யூரிட்டி எடுத்து சொல்லுவார். அதே சமயம் இந்த தனியார் கேங்குக்குன்னு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஓடியாந்து பிரசிடென்ட் யாரும் அட்டாக் பண்றாங்க, துப்பாக்கி எடுங்க, கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. பிரசிடென்ட்டை காப்பாத்தணுங்கிற நோக்கத்தோட செயல்படக்கூடிய மேனேஜர் இவர். இவருக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில போன பிறகு வில்லன் கையில கத்தி எடுத்துட்டு வந்து அந்த மேனேஜரோட நெஞ்சிலேயே கத்தியால இறக்கி கொடூரமா அவரை கொலை பண்றான். பிள்ளைகளோட செக்யூரிட்டியை ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டான். இவங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்கள துப்பாக்கி மனையில பிடிக்கிறான். தனியார் டீம் வந்ததில்ல, வண்டியில வந்து இறங்கினாங்கல்ல, அவங்க விஷவாயு தாக்கி இறந்து போனவங்க பாடி எல்லாத்தையும் அங்கங்க ஓரம் போட்டு அந்த தனியார் கம்பெனி உள்ள வர பாக்குது. அந்த தனியார் அமைப்பு உள்ள வந்ததும் இங்கிலாந்து பிரதமருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா வந்துட்டாங்களா, எங்களை வெளியில கூட்டு போங்கிறாப்ல. ஆனா வந்தவங்களோ இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட், பிரதமர்கள், அவர்களுக்குன்னு செக்யூரிட்டிஸ் பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. பணைய கைதிகளை பிடிங்கன்னு எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அந்த 20 நாட்டு தலைவர்களையும் பிடிக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். பதிலுக்கு அந்தந்த நாட்டோட முக்கியமான ஆட்களோட செக்யூரிட்டி
செக்யூரிட்டிஸ் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கி சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க இங்கிலாந்து பிரதமர் தனியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவரை கூட்டிட்டு ஓடியாராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த அமைச்சரமாவை யாரோ பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க அங்கிட்டு. ஹீரோயினும் எதுக்கும் தேவைப்படும்னு இந்த தீயெல்லாம் அணைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் பயன்படுத்துவாங்க இல்ல, அந்த சிலிண்டரை கையில வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசிய டோர் இருக்குதா. ப்ளூ பிரிண்ட்ல நம்ம செக்யூரிட்டி பார்த்தானா. இன்னொரு இடத்துல வந்து ஒளியும் போது சைனா பிரதமரோட பொண்டாட்டியும் அந்த கூட்டமைப்பின் தலைவியும் அங்க இருக்கிறாங்க. பதட்டமாக்கிட்டு இருப்பா, பேனிக்ல இருக்கிறா. ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க, நாங்க கூடயே இருக்கிறோம்னு ஹீரோயின் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோயின் கூட இருக்கிற ஆட்களை மட்டும் கூட்டிக்கிட்டு இவங்க அந்த டோர் வழியா வெளியில ஓடியான்ட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற கார்டு, மோசடி டிடெக்டர், இது எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்றாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற லொகேஷன் யாரும் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக. அந்த பக்கம் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக அப்பா செக்யூரிட்டியோட அங்க போக அந்த செக்யூரிட்டியை அவன் சுட்டுருவான். அப்பாவை சுட போறதுக்குள்ள பையன் ஓடியாந்து தள்ளி விட்டு அப்பாவை காப்பாத்துறான். அப்பா ஒரு பயல அடின்னு அடிச்சே மயக்க முடிய வச்சிடறாரு. பிள்ளைகளை காப்பாத்துறாரு. அடுத்து இவங்க என்ன பிளான்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஐடியா கொடுக்க இங்கிலாந்து பிரதமர் அதை ஏத்துக்க மாட்டார். அதனால நீ என்ன லீடரா, நீ சொல்றதை கேட்கணுமா வைக்கணுமான்னு பேசிட்டு இருப்பாங்க. போறதா இல்லையான்னு ஒரு முடிவெடுக்கப்படல. ஆனா அதே சமயம் இந்த அழுக்கு துணி எல்லாத்தையும் போறதுக்குன்னு சில செட்டப் இருக்கும். அது வழியா இங்கிலாந்து பிரதமரோட பொண்டாட்டி சறுக்கிட்டு அங்கிட்ட பக்கம் விழுகிறாங்க. என்னடா இங்க இருந்து ஒரு அம்மாவை காணமே எல்லாரும் பார்க்கும்போது தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சு அடுத்து எல்லாரும் அதுல சறுக்கிக்கிட்டு அந்த பக்கம் போய் விழுவாங்க. ஒரு வழியா துணி துவைக்கிற அந்த இடத்த பக்கம் இவங்க 5 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. வில்ல இந்த திட்டத்தை எல்லாத்தையும் செய்யக்கூடியது இவன் தான். அவன் இப்போ பார்ட்டியோட மைய பகுதிக்கு வந்து சேர்றான். உடனே எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இங்க அப்பா இவங்களோட ரூம் கதவை எல்லாம் நல்லா நிறைய ஐட்டங்களை போட்டு மூட்டுறாரு. இந்த பக்கம் அடுத்து என்னன்னு நம்ம ஆட்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு விவரமா சுனியா பால்கனில இருந்து ஒரு துணியை மட்டும் அந்த பக்கம் கட்டி விட்டுவிட்டு இந்த பால்கனில இருந்து பக்கத்து ரூமோட பால்கனிக்கு கடந்து போறா. தம்பியும் அதே மாதிரி கடற்க சொல்றா. கடந்தாச்சு. அடுத்து அப்பா அவரை நல்லா கரெக்டா கடந்து முடிக்க பின்னாடியே ஒருத்தன் கதவை உடச்சுக்கிட்டு வந்து அப்படி பார்க்க கரெக்டா இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒளியறதுல பொண்ணு ரொம்ப கில்லாடி போல தெரியுது. அடுத்து ஒரு லைவ் இன்டர்வியூ கொடுக்குறாரு அங்க ஹால்ல இருந்து. இந்த 20 நாடுகளோட பிரதிநிதிகளையும் நாங்க கடத்தி வச்சிருக்கிறோம். நாங்களும் உங்கள ஒருத்தவங்க தான். நாடுன்னு உழைச்ச இடத்துல நாடு நமக்காக என்ன செஞ்சதுன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் தான். ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டோட வளத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கு. குடிமகங்களோட வருமானத்தை சுரண்டிக்கிட்டு இருக்குன்னு எடுத்து சொல்றாரு. வில்லன் சொற்பொழிவு ஆத்துறான். தாயதோ நாட்டுக்காகவும் நாட்டு மக்கள் எல்லாம் ஏமாற்றப்படுறதாகவும் நாட்டு மக்களோட அந்த பண மதிப்பை நாடு மனிப்புலேட் பண்ணுதுன்னும் கவர்மெண்ட் கரன்சியை நம்பாதீங்கன்னும் பெரிய குண்டு தூக்கி போறாரு அவர். அதுக்கு பதிலா டிஜிட்டல் கரன்சியை வாங்க சொல்றார். பிட்காயின் மாதிரியான கரன்சிகளை வாங்க சொல்றார். பேங்க்ல டெபாசிட்ல போட்டுருக்கிற பணத்தை எல்லாம் உருவுங்க. இனிமே கவர்மெண்ட் உங்களுக்கு உதவி செய்யாது. பிட்காயின் மாதிரியான பிரைவேட் கரன்சிகளை வாங்குங்கன்னு எடுத்து சொல்றாரு. அடுத்து பார்த்தா அந்த 20 நாடுகள்ல சில நாடு ஆட்களை வர சொல்லி அங்க எழுதியிருக்கிற சில வார்த்தைகளை படிக்க சொல்றாங்க. அப்படி மட்டும் இவங்க தெளிவா படிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஏஐ மூலமா இவங்க என்ன வேணாலும் மானியத்தேனு போட்டு எழுதிக்கலாம். ஃபேக்கான ஏஐ கூட வெளியில இருந்து மக்கள் பார்க்கும்போது நிஜமாதான் தலைவர் எல்லாம் பேசியிருக்காங்களோ ஃபேக்க நிஜம்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க போல தெரியுது. ஸ்டார்டிங்ல ஒரு சைனாக்காரர் முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு காதை அறுத்து விட்டுருவான். இறக்கமே இல்லாதவன் அவனை பயந்து போய் தலைவர்கள் எல்லாம் அவன் கேட்கறாப்புல பேசி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. அப்புறம் எது வேணாலும் அந்த வார்த்தை ஒலிகள் எல்லா வார்த்தை ஒலிகளும் ரெக்கார்ட்ல இருந்துச்சுன்னா ஈஸியா ஃபேக்கா அவங்க வந்து ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ண முடியும். அந்த வேலை இங்க நடக்குது. அதே சமயம் அமெரிக்காவோட சிஐஏ ஆட்கள் எல்லாம் அதிபரை எப்படி காப்பாத்துறது, அங்கிருந்து அப்டேட் கிடைக்கலையே, எந்த சிக்னலும் வேலை செய்யலையே, எப்படி அவங்களை காப்பாத்துறது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. என்னப்பா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, எங்க நாட்டு பக்கம் எல்லாம் நீங்க வந்து ஏதாவது தொழில் தொடங்க மாட்டீங்களா, இப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலா நாங்க பணத்தை மனிப்புலேட் பண்றோம், கரன்சியை மனிப்புலேட் பண்றோம், அப்படி இப்படின்னு அவங்க பொய்யா பேசுறாப்புல ஃபேக்கா ரெடி பண்ணி வீடியோஸை பரப்பி விடுறாங்க. இதனால பிட்காயினோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. பிட்காயினோட மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. ஏற்கனவே நம்ம ஆளு பல கோடியை பிட்காயின்ல வாங்கி வச்சிருக்காரு. அது கடன்னு கூட ஆரம்பிக்குது. செம குஷியா இருக்கிறாப்புல இல்ல. அதே சமயம் நம்ம ஆட்கள் எல்லாம் நம்ம அமெரிக்க பிரசிடென்ட்டோட வண்டி ஒன்று கீழே பார்க்கிங் ஏரியால நிக்குது. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு சொகுசு கார் மாதிரி தெரியும். ஆனா பக்கா ராணுவ வெஹிக்கிள் அது. எவ்வளவு பெரிய இடியையும் துப்பாக்கி சூடுகளையும் தாங்கக்கூடிய அளவு வலிமை கொண்டது. அந்த வண்டியில ஏறிட்டோம்னா நம்ம எங்கேயாவது வண்டியை ஓடிட்டு போயிடலாம், வெளியில போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு லிஃப்ட் பக்கம் போறாங்க. ஆனா அதுக்குள்ள சில பேர் இந்த ஏரியா பக்கம் இவங்களை தேடி வந்ததும் லிஃப்டோட மேல் குறியை ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஒவ்வொரு ஆளா மேலே ஏறி போறாங்க பாருங்க. ஒரு வேளையா எல்லாரும் மேலே ஏறி போன பிறகுதான் அவங்க லிஃப்ட் பக்கம் வரானுங்க. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு அவங்க ஏறி போய்கிட்டு இருக்கும்போது மேல அவங்க இருக்கிறாங்கல்ல, லிஃப்ட் ஏறி இறங்கும் போதெல்லாம் இவங்களும் அப்படியே மேலே எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சரசரன்னு போய்கிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து பிரதமரோட கையை எதுலயே மோதிட அப்படின்னு கத்திடுவாருங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் இவங்க தெளிவாயிட்டானுங்க. மேல யாரோ இருக்காங்கன்னு முடிவு பண்ணி மேல பாத்துக்கிட்டே இருக்க டப்புன்னு திறந்து உள்ள நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் தான், ஹீரோயின் தான் எகிரி குதிச்சு ஒவ்வொருத்தையும் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம செக்யூரிட்டியும் உள்ள இறங்கி அவர் பாட்டுக்கு 4 பேரை அடிச்சு தூக்கிட்டு இருக்காரு. சூப்பரா சண்டை நடந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் சாவானுங்க. ஒரு 2 பேர் மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் செக்யூரிட்டி கூடயும் ஹீரோயின் கூடயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல இருக்கிற பொண்ணுங்க ஸ்மார்ட்டா யோசிச்சு சாலை போட்டு கழுத்தை பிடிச்சி அப்படியே ஒரு தூக்கிடுறாங்க. வசமா போச்சுன்னு எல்லா வெறியும் போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் கெத்து காட்டுறாங்க.
அதே சமயம் அப்பா பிள்ளைங்க எல்லாம் மேல மாடி பக்கம் வந்திருப்பாங்க. அங்க சிக்னல் டவர் எதுவுமே கிடைக்கல. வெளியில இருக்கிறவங்களுக்கு அப்டேட்டும் கொடுக்க முடியல. பேசாம ஒரு வழி பண்ணலாமேன்னா அந்த பொண்ணு யோசிக்கிறா. அவளுக்கு ஹேக்கிங் டெக்னாலஜி எல்லாம் நிறையவே வரும். இப்போ என்ன யோசிக்கிறான்னா, இந்த பழைய ஆண்டனாவை நாம டவரா பயன்படுத்த முடியும். அதுக்கு நான் சில கோக்குமால வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். கோக்குமாக்கு வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா எக்யூப்மெண்ட்டும் எங்கிட்ட இருக்குன்னா உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஆட்கள் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்படி இவங்க கிராஸ் பண்ணி போகும்போது சமயக்கட்டில் இருக்கிற ஒரு 5 பேரை 2 பேரும் பணைய கைதிகளா பிடிச்சு வைக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறாங்க. செக்யூரிட்டி முடியாதுங்கிறா. இல்ல அவங்களை அப்படியே விட்டெல்லாம் போக முடியாது. 5 பேர் பாவம் 2 பேர் தானே சமாளிச்சிடலான்னு முடிவு பண்ணி செக்யூரிட்டி ஒரு ஆளையும் நம்ம ஹீரோயின் ஒரு ஆளையும் சமாளிக்கணும்னு பேச்சு. செக்யூரிட்டி என்ன பண்றாருன்னா, கரண்ட் ஷாக் கொடுக்கறத கீழே வச்சு விட்டுறாரு. கீழே ஃபுல்லா கொஞ்சம் தண்ணியா இருக்கும். கரண்ட் ஷாக் அடிக்கும். மேல சேஃபா உட்காந்து பாப்பல அவனை பிடிச்சி அடிச்சு சண்டை போட்டு அவனை கீழே தள்ளி விட்டதும் அவனுக்கு ஷாக் அடிச்சு செத்து போவா. அதே கேப்ல இந்த பக்கம் பாருங்களேன், இவர் கூட இந்த மலமாடு கூட எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்கன்னு பாருங்க நம்ம ஹீரோயின். அவ்வளவு சண்டை போட்டு போராடியும் அடி வாங்கி தான் கீழே விழுவாங்க. திருப்பி பார்க்கும்போது அவங்க ஆளை காணும். உடனே இவன் பொறுமையா தேட ஆரம்பிக்க ஒரு கொரில்லா அட்டாக் பண்ணி அவனோட மூஞ்சியை பொசுக்கி செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவனை அடிச்சு கீழே மயக்கமோட வச்சுட்டு கட்டிப்பட்டு கிடக்கிற ஆட்களை இவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் முழிச்சிடறான். துப்பாக்கி எடுத்து பிரசிடென்ட்டை சுட போவான். செக்யூரிட்டி குறுக்கால விழுந்து அந்த குண்டை தான் உடம்புல வாங்கிக்கிறாரு பாவம். அப்புறம் கை அவுக்கப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு சமயக்காரர் ஒருத்தர் கத்தி எடுத்து சரட்டன்னு விடுவாரு. நெஞ்சில குத்தி அவன் செத்து போவான். அதுக்குள்ள அந்த பக்கத்துல அந்த குழந்தை வெளியில இருக்கிற ஆட்களுக்கு மெசேஜை பாஸ் பண்ணணுமேனு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்பதான் கவனிக்கிறார் அப்பா, வில்லைங்களோட நம்ம டீம்ல இருக்கிற கருப்பு ஆடு ஒண்ணு கலந்து இருக்குதுங்கிறத கவனிக்கிறார். இந்த பக்கம் வந்தாங்கன்னா குழந்தைங்க மாட்டுங்கிறதுக்காக வலுக்கட்டாயமா தானே போய் மாட்டிக்கிறாரு அப்பா. பிள்ளை எங்கடான்னு கேட்டா அவர் சொல்ல மாட்டாரு. உடனே இந்த பக்கத்துல வந்து பார்த்தா ஆளை காணோம். மேலே ஏறி பாப்பாப்ல. மேலே ஏறினாலும் பசங்க இல்ல. ஆனா பசங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்கன்னா அந்த மேல் பக்கத்துல பின்னாடி சோத்துல தொங்கிக்கிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அந்த பக்கம் சிஐல இருக்கிற ஆட்கள் இவங்களோட ரெஸ்கியூ டீம் அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த டீம் அங்க போய் சேர்றதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆகுமா. அப்புறம் அந்த இடத்துல நிறைய நாட்டோட முக்கியமான ஆட்கள் இருக்கிறதுனால மித்த நாடுகளோட கோஆர்டினேட் பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியும். அதுக்கெல்லாம் லேட் ஆகிட்டு இருக்குது போல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நல்ல வேலை ஏற்கனவே அந்த பொண்ணு ஏதோ மெசேஜ் போட்டிருக்கிறா. அந்த மெசேஜ் இமெயில அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதுல தன்னோட அப்பாவை பிடிச்சதாகவும் அம்மாவை இன்னும் அவங்க பிடிக்கல அப்படிங்கிற மெசேஜ் அமைச்சிருப்பா. அதை கேட்டதும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கருப்பு ஆடோட பேரு டாட்டன். அவன் ஒரு கருப்பாடுங்கிறதையும் மெசேஜ்ல அமைச்சிருக்கா போல. அதை கேட்ட சிஐஏ டைரக்டர் ஷாக் ஆகுறாரு. நியூஸ்ல இதை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. 3 மணி நேரத்துல ஃபிளைட் வந்துடும். கப்பல் கூட நிறைய கப்பல்கள் அமெரிக்காவை ஆப்பிரிக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அப்படி இப்படி நியூஸ்ல பாத்துட்டு இருக்காரு. எப்படியாவது அமெரிக்க பிரசிடென்ட் பிடிக்கணும். அதுக்கு என்ன விலைன்னு யோசிக்கிறாரு. அந்த பக்கத்துல இல்ல. இந்த பக்கம் அடிபட்டு கிடக்கிற அந்த செக்யூரிட்டியை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. புல்லட் வெளியில வரல. உள்ள இருந்து எடுக்க முடியல. சரி உள்ளே வச்சு கட்டுப்போட்டு விடுங்கிறாங்க. அப்புறம் சமையல்காரங்கள்ல 2 பேர் இருந்தாங்கல்ல, உங்களை பார்த்தா சமயக்காரங்க மாதிரி தெரியலையே கேட்க, இல்ல நாங்க ஆப்பிரிக்காவோட ஏஜென்ட்டுங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி சமயக்காரங்க குரூப்ல எங்களை கலந்து விட்டாங்க. அது இப்ப நல்லதா போச்சுங்கிறாங்க. உங்க 2 பேருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னு அமெரிக்க பிரசிடென்ட்டோ தான் பிள்ளைகளை எப்படியாவது போய் பாருங்க. ஒருத்தர் பிள்ளைகளை போய் பார்க்கணும், காப்பாற்றணும். இன்னொருத்தர் இங்க இருக்கிற மித்த ஆட்களை காப்பாற்றி வெளியில கூட்டு போகணும்னு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கிலாந்து பிரதமர் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், சாரி, நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய வீராங்கனை தான் பாராட்டவே செய்றாரு. ராணுவத்தில் நடந்த சில கதைகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். ஒரு வழியா அவங்க இந்த பக்கம் வண்டியில வந்துட்டாங்க. வண்டி கிட்ட வந்தாச்சு. வண்டிக்குள்ள ஏகப்பட்ட ஆயுதங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் முடிஞ்சளவு எடுத்துக்கிறாரு செக்யூரிட்டி. அப்புறம் எல்லாரும் உட்காந்தாச்சு. இனி வண்டி எடுக்க வேண்டியதான் பாக்கி. ஏற்கனவே அந்த சமயக்காரங்க போகும்போது வாக்கி டாக்கியை கொடுத்துருப்பாங்க. வாக்கி டாக்கியில அப்பர் ஃப்ரீக்வன்சில வில்லைங்க பேசிட்டு இருக்காங்க. லோயர் ஃப்ரீக்வன்சில நாம பேசலாம்னு முடிவு பண்ணி சொல்லியிருப்பாரு. லோயர் ஃப்ரீக்வன்சில தான் இப்ப அவர் பேசுறாரு போல தெரியுது. இப்போ அப்பர் ஃப்ரீக்வன்சில இருந்து தான் இவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க. அட்டன் பண்ணி பேசினா அந்த பக்கம் புருஷங்காரன் பேசினா பிடிச்சி வச்சிருக்காங்க அவங்க வில்ல. நீங்களா வந்து எங்க கிட்ட மாட்டுங்க, இல்ல விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை அடின்னு குத்துன்னு குத்துறாங்க. டார்ச்சர் பண்றாங்க, சித்திரவதை பண்றாங்க. அதெல்லாம் தாங்கிக்க முடியாம இவங்க சரி வரேன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த கருப்பு ஆட்டோட பேரை இவரு வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லிடுறாரு. இப்ப என் புருஷனுக்காக என் பிள்ளைகளுக்காக நான் போயாகணுங்கிறாங்க. மீதி இருக்கிற நீங்க எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போங்கிறாங்க. ஆனா அந்த சைனாக்காரியோ இல்ல நான் போக மாட்டேன், என் புருஷனை விட்டு நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்ட்டாங்க. சரி நான் என் புருஷனை பார்க்க போறேன்னு அந்த அம்மா தனியா கிளம்பிடுச்சு. மிச்சம் இருக்கிற ஆட்களை கார்ல அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா இதெல்லாம் மயக்கத்துல இருந்த அந்த செக்யூரிட்டிக்கு தெரியாது. என்ன அமெரிக்க பிரசிடென்ட் இல்லாம கார் மட்டும் போய்கிட்டு இருக்குது, அவங்க எங்கன்னு கேட்டா இவங்க யாரும் எந்த பதிலும் சொல்லாம முழிக்கிறாங்க. அவங்க சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு இங்கிலாந்து பிரதமர். இல்ல அவங்க எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில இருந்து எகிரி குதிக்கிறாரு செக்யூரிட்டி. பிள்ளைங்க இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கிற பக்கத்துல போய் கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள வில்லைங்க சில பேர் இங்க வரானுங்க. அந்த இடத்த ஃபுல்லா ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது சமயக்காரங்க மாதிரி இருந்த ஆப்பிரிக்க ஏஜென்ட்டுக உள்ள புகுந்து சும்மா அவங்களோட பயங்கரமா சண்டை போட்டு அழகா அடிச்சு நாக் அவுட் பண்றாங்க. கட்டியும் போட்டுறாங்க. உங்க அம்மா தான் எங்களை அமிச்சதா சொல்லி இவங்க அப்டேட் கொடுக்குறாங்க.
நம்ம ஹீரோயினும் நான் கீழே கார் பார்க்கிங் ஏரியால தான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கருப்பாடு தான் வரான் இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக. ஆனா ஹீரோயின் அவன் துப்பாக்கி முனையில பிடிக்கும் போது அந்த பக்கத்துல இங்கிலாந்து பிரதமர் வண்டியை வேகமா ஓட்டிட்டு வருவாரு. வண்டியை பார்த்ததும் இவள முன்னாடி பிடிச்சுக்கிட்டாரு அந்த வில்ல. அதுக்குள்ள பின்னாடி இருந்த செக்யூரிட்டி அந்த ஆளோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணிடுறாரு. முதுகுல குத்தியாடா வாங்கிக்கடான்னு கொண்டு போட்டுறாரு. நல்ல வேலை வந்த வண்டி வேகமா வந்து பிரேக் போட்டுச்சு, இல்லைன்னா 2 பேரையும் அச்சு தூக்கி இருக்கும். வந்து திட்டுறான் பிரசிடென்ட்டே, உங்களை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு, என்னை விட்டு போக கூடாதுன்ட்டு. சரிடா உன்னை விட்டு போலடான்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைங்க வாக்கி டாக்கில லோயர் ஃப்ரீக்வன்சில பேசிட்டு இருக்காங்க. நாங்க எங்க இருக்கோம்னு சொல்ல வரும்போது தயவு செய்து சொல்ல வேண்டாம், மேபி அவங்க இந்த ரேடியோல கேட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியில போ, நான் அப்படியே எப்படியாவது அப்பாவை காப்பாத்தி நானும் கூட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்பல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த குழந்தை உங்களை பத்தி நடக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்காம நான் தான் தப்பா நடந்துக்கிட்டேன், சின்ன குழந்தை மாதிரி உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு பல தடவை மன்னிப்பு கேட்கறா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லமா, நீ நல்லபடியா போய் சேரு, நான் வந்து சேர்றேங்கிறாப்ல. இல்ல எனக்கு உங்களால உதவி செய்ய முடியுங்கிறா. அவ என்ன மாதிரி உதவி செய்ய முடியும்னு கேட்டா, இங்க இருக்கிற எல்லா டோரையும் அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த டோர் லாக்கை எல்லாம் என்னால ரிலீஸ் பண்ண முடியும், ஹேக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன், வெளியில இருக்கிற ராணுவத்துக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டா போதும், பின்டோர் வழியா அவங்க உள்ள வந்துடலான்னு அப்டேட் கொடுக்குறா. நல்ல ஐடியா தான், அதை பண்ணுட்டாச்சு. அவங்க பண்ண போறாங்க. மீதி இருக்கிற ஆட்களை நீங்க கார்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அப்டேட் கொடுத்தாச்சு. இது போக சமயக்கட்டு ஏரியால சில பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்க ஏஜென்ட் ஒளி வச்சிருப்பாங்க. அதை மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா காருக்குள்ள இங்கிலாந்து பிரதமர் அப்புறம் இருக்கிற பேங்கோட அசோசியேஷன் தலைவி 2 பேரும் வண்டியை படுவேகமா ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. நடுவில் இருக்கிற டீம் துப்பாக்கியால கண்ணாமண்ணு சுட்டா இவங்களுக்கு ஒன்னாகாது, ஜம்முன்னு போறாங்க. அடுத்து கேட்ல இருக்கிற அந்த கனரக வாகனங்களை எப்படி தாண்டி போக போறாங்கன்னு தெரியல. இதுக்கடையில மலை உச்சியில ஏவுகணை தாக்குதல் நடத்துறதுக்காக ஏவுகணையிலே வச்சிருந்திருக்காங்க. வில்ல வந்து சத்தம் போடுறா, ஏவுகணை ஏவிடுங்கன்னு. ஏவுகணை படு வேகமா வந்து பக்கத்துல விழும், ஜஸ்ட் மிஸ். என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, அடுத்த ஏவுகணையை தாக்குங்கிறாங்க. அடுத்த ஏவுகணை படு வேகமா வருது. இவங்க வண்டியை இன்னும் வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கேட்டு பக்கத்துல போய்கிட்டே இருக்குது. அவ்வளவுதான், சோழி முடிய போதுன்னு பார்த்தா ஏவுகணை வந்து காரோட பின்பக்கத்தை தாக்கும். அப்படி தாக்குனதுல தவக்கால ஜம்ப் அடிச்சாப்ல வண்டி அப்படி குட்டிக்காரன் அடிச்சு எடுக்க இருந்த கனரக வாகனங்களை எல்லாத்தையும் தாண்டி இந்த பக்கத்துல வந்து விழும். வெளிப்பக்கத்துல இருந்த நம்ம ஆட்கள் எல்லாம் ஓடியாந்து என்னன்னு செக் பண்ணி பார்த்தா உள்ள ரொம்ப சேஃபா இங்கிலாந்து பிரதமரும் இந்த அம்மாவும் நல்லபடியா இருக்கிறாங்க. அவங்க நல்லபடியா தப்பிச்சு வந்த நியூஸ்ல எல்லாம் அப்படியே காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு முதலுதவி கொடுக்கப்படுது, அப்டேட் எல்லாம் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் கையில ராக்கெட் பாம் வச்சிருந்தாங்கல்ல, அதை வச்சு அடிச்சு இவங்களோட முக்கியமான அந்த கண்ட்ரோல் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா வச்சு தூக்குறாங்க. பூம்னு வெடிச்சு சதுருது. கண்ணாடி எல்லாம் வெடிச்சு சதுரும் போது உள்ள இருந்து நம்ம வில்ல பொத்துன்னு கீழே விழுந்து மூஞ்சில எல்லாம் கரி பூசப்படுது. உள்ள இருந்தே தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ஏதோ டீம் உள்ள புகுந்துருச்சு போல. சீக்கிரம் அமெரிக்க பிரசிடென்ட் நாம பிடிச்சாகணும்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். இனி ஒவ்வொரு நாடும் அவங்க தலைவர்களை காப்பாத்துறதுக்காக டீமை உள்ள இறக்க ஆரம்பிச்சா நிலைமை மோசமாயிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம தப்பிச்சாகணும்னு பேசிட்டு இருக்க இங்க இங்கிலாந்து பிரதமர் வெளியில வந்தவர் எல்லா பிளானுமே அமெரிக்க அதிபர் சொன்னபடிதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் 12 நிமிஷத்துல பின்னாடி இருக்கிற டோரை எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி பிரசிடென்டோட பொண்ணு திறந்து விட்டுருவா, நீங்க அது வழியா உள்ள வந்துடலாம், தலைவர்களை காப்பாத்திடலாம்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறார். வயிற்றுல குண்டடிப்பட்ட நிலைமையில அந்த செக்யூரிட்டி தொடர்ந்து ஜனாதிபதியோட அதிபரோட உதவியோட வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு மெயின் ஏரியா பக்கம் வந்ததும் அந்த இடத்துல அவனை உட்கார வச்சுட்டு நான் சொல்லும் போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு, நான் சொல்லும் போது லைட் எல்லாம் ஆன் பண்ணு, இதான் உன் வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கடையில அங்க இருந்த தலைவர்கள்ல ஒரு 2 தலைவரை குத்தி கொண்டு போட்டிருப்பான். சைனாவோட பிரதமரும் அதுல அடக்கம், சைனா அதிபரும் அதுல அடக்கம். தான் புருஷன் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சைனாக்காரி போனான்ல, அவ போய் பார்த்தா அது இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு மடியில தூக்கி போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, செத்துட்டாரேன்னு. நம்ம ஹீரோயின் கிழக்கு பக்கம் போறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ண சொன்னதும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சு. அங்க போய் என்னன்னு பாருங்கன்னு சில ஆட்களை அமுச்சு வைக்கிறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற ஒருத்தன் அங்க தீக்குள்ள போய் ஒரு குண்டை தூக்கி போட்டு இருக்காங்க. இது தெரியாம அந்த பக்கம் போனவங்க வெடிச்சதுல 2 பேர் செத்து போயிட்டாங்க. மீதி இருக்கிற ஆட்களோட அந்த அம்மா சூப்பரா சண்டை போடுது, கத்து காட்டுது, அடிச்சு துவம்சம் பண்ணுது. இது அந்த குழந்தை பார்த்து சந்தோஷப்படுது. ஹேக்கிங் பண்றதுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு டிவைஸ் தேவை போல. வெள்ளை மாளிகையிலேயே அந்த மூத்த பொண்ணு ஹேக் பண்ணா இல்லையா, அப்ப அந்த டிவைஸை பிடிங்கி வச்சிருப்பாங்க. அது இங்க இருக்குது ஹால்ல. அதை எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்திருப்பா, அதை எடுத்து வாங்கிட்டு போறா. வர்றவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இவங்களும் முடிஞ்ச அளவு போராடிக்கிட்டு இருக்காங்க, கெத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தன் லிப்ட் வழியா இறங்கி வருவான். வாங்க மேடம் மல்யுத்தம் பண்ணுவோன்னு WWF-க்கு கூப்பிடுறாங்க. அவங்க துப்பாக்கியால சுட பார்த்தா தோட்டா காலி ஆயிருச்சு. 2 பேரும் மாத்தி சண்டை. அதே சமயம் கண்ட்ரோல் ரூம் யாரோ தட்டுறாப்ல சவுண்டு கேட்க யாருன்னு கதவை திறந்தா சமயக்கார மாதிரி வந்து ஆப்பிரிக்க ஏஜென்ட் அவரை அடிச்சு போட்டு கட்டி போட்டாங்க. இப்ப கண்ட்ரோல் ரூம் நம்ம பசங்களோட வசம் வந்துருச்சு. இந்த பொண்ணு இப்போ ஹேக்கிங் வேலையை ஆரம்பிச்சிட்டா. ஒரு டீம் பின்பக்கத்துல வந்து ரெடியா காத்துட்டு இருக்குது. செக்யூரிட்டி வேலை பார்த்தவங்களை சுட்டு தள்ளிட்டு வேலையை உடைச்சு அவங்க உள்ள வராங்க. இந்த பக்கம் அவங்க கூட மல்யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நடந்த அந்த சண்டையில அவனோட கழுத்தை நெரிச்சே கொலை பண்ணி போட்டுறாங்க. அடுத்து மறுபடியும் இந்த பக்கத்துல இருக்கிற பவர் ஆன் பண்ணி விடுங்கன்னு சொல்லும் போது அந்த பக்கத்துல இருந்து நோ ரெஸ்பான்ஸ். பயப்படுறாங்க, ஒருவேளை அவன் இறந்து போயிருப்பான செக்யூரிட்டின்னு. ஆனா கொஞ்ச நேரத்துல மெயினா ஆன் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா இப்ப கண்ட்ரோல் ரூம் நம்மளோட அக்சஸ்க்கு வந்துருச்சு, எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டாச்சு.
ஆயிடுச்சு. அதே மாதிரி அவ கண்ட்ரோல் பண்ணி ஹேக் பண்ணி பின்பக்க கதவுகளை ஓபன் பண்ணி விட்டுறா. இப்போ அமெரிக்க படம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பல பேரை கொண்டு போட்ட தன் அம்மாவை கேமரால பாத்துட்டு இருக்கிறவங்க பின்னாடி ஒருத்த எந்திரிக்கிறான்னு சத்தம் போடும்போது மூக்குலயே ஒரு குத்து. என்னாடி அடிக்கிறாங்க, பெரிய லெவல்ல பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்க. அதுக்குள்ள வில்லைங்க புருஷனையும் அந்த ஃப்ரெண்டுகாரி அமைச்சர் இருக்காங்கல்ல, 2 பேரையும் பிடிச்சி இழுத்து வந்திருக்காங்க. இப்ப நீங்க வரல உன் புருஷனை கொண்டு வேணும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். நீ வந்தா உன் புருஷனை விட்டுறேங்கிறாப்ல. சரின்னு நம்பி நான் வர்றேன்னு இவங்க ஒத்துக்கிட்டு அந்த பக்கத்துல போறாங்க. ஆனா சொன்னபடி அவன் நடந்துக்கல. துப்பாக்கி இறக்க சொல்லிவிட்டு இவங்கள பிடிச்சிடறான். ஆனா புருஷனை விடல. இவங்கள பிடிக்க வச்சு கொஞ்ச நேரம் ஆத்து சொற்பொழி வாத்துவான். அப்புறம் இவங்களையும் மிரட்டி இந்த ஆனா உணவை சொல்லுவாங்க, ஏபிசிடியை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அவ சொன்னதுமே ஃபேக்கா இவ பேசினாப்ல, நாங்க கரன்சியை மனிப்புலேட் பண்ணோம், இந்திய அமெரிக்க ராணுவத்தோட அந்த மதிப்பை நாங்க இஷ்டத்துக்கு மாத்தணும் வச்சோம்லாம் அவங்கள பேச விடுவாங்க. அப்படியெல்லாம் ஃபேக் ஐடியஸை ரெடி பண்ணுவாங்க, ஃபேக் வீடியோஸை அதெல்லாம் ரெடி பண்ணி பல சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சதுமே கொஞ்ச நேரத்துல மக்கள் எல்லாத்துக்கும் அவங்களோட நாட்டு கரன்சி மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சு போய் எல்லா பேரும் பிட்காயினை போட்டி போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு இவன் 1 கோடி பிட்காயின் வாங்கியிருந்தானா அதோட மதிப்பு இப்போ கிட்டத்தட்ட 10,000 கோடியா வளர்ந்து நிக்குது. இதுதான் அவனுக்கு வேணும். ஆனா அதே சமயம் இவங்க டோரை ஓபன் பண்ணி விட்டாங்கல்ல, அது வழியா ஒரு சின்ன அமெரிக்க படம் உள்ள வந்து குறிப்பா அந்த பார்ட்டி நடந்த டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள போகுது. அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளி நாட்டு தலைவர்களை எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க. சூப்பர், நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு நம்ம பிள்ளைகளும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்களோட அம்மா வில்லங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அம்மா எங்க இருக்கிறாங்கன்ற மேட்டரை இப்ப இவங்க கிட்ட எப்படி சொல்றது? அதை சொல்றதுக்கு நான் போறேன், நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன், கான்ஃபரன்ஸ் ரூம் பக்கம் அம்மா இருக்கிறாங்க காப்பாத்துங்கன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அக்கா ஓடுறா. தம்பி மட்டும் தான் இந்த பக்கத்துல இருக்கிறான். எக்கு தப்பா பணம் வந்துருச்சு சம்பாதிச்சுட்டு சொல்லி தன்னோட சக நண்பன்கிட்ட சந்தோஷமா அதை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு வில்லன். ஹெலிகாப்டர் ஆன் பண்ணுவோம், நாம கிளம்பணும், உயிரோட இருக்கிற நம்ம பசங்களை கூப்பிடு, எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புவோன்னு ஹெலிகாப்டரை ரெடி பண்ண சொல்லி ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு வைக்கிறாரு அவர் வில்லன். உன்னோட இந்த ஃபேக் வீடியோஸை மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அந்த அம்மா எடுத்து சொன்னா பொய்களை தான் மக்கள் நம்புவாங்க, பயத்தை தூண்டி விட்டா போதுங்கிறாப்ல அசால்ட்டா பேசிட்டு இருக்கிறான். பதிலுக்கு இவங்க ஏதோ பேச ஆரம்பிக்க கோவப்பட்டவன் அப்படியே இவங்களை தூக்கி கீழே வீசி எறிவாங்க. அப்ப இவங்க அடங்க மாட்டாங்கல்ல, துப்பாக்கி எடுத்து இவங்க கண்ணு முன்னாடியே இவங்க புருஷனை சுட்டு கொள்றான். அதை பார்த்ததும் நெஞ்சிலேயே குண்டடிப்பட்டு போச்சு. அதை பார்த்ததும் பொங்குனவங்க அவன் கூட சண்டை போட்டு அவனோட துப்பாக்கியை பிடிச்சி தட்டி விட்டு அவனை தூக்கி கீழே இப்படி வீசி எறிவாங்க. அப்படி எரியும் போது அவங்கிட்ட இருந்த அந்த பிட்காயின் வாலெட் இருக்குல்ல, அது எகிரி போய் அந்த அமைச்சரம்மா பக்கத்துல போய் விழும். உடனே அந்த அம்மா ஒண்ணுமே நடக்காத மாதிரி எடுத்து ஒளிய வச்சுக்குது. அதை நம்ம ஹீரோயின் கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தொடர்ந்து சண்டையில துப்பாக்கி அவங்க கைக்கு போயிடுச்சு. இப்ப நீ சான்னு சொல்லிவிட்டு சுட போற சமயம் நல்ல வேலை தான் புருஷனை கொண்டதுக்காக அந்த சைனாக்காரி பழி வாங்கணும்னு இங்கதான் அலைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. கத்தியை எடுத்துட்டு வந்து அவரோட முதுகுலையே ஓங்கி ஒரு குத்து கெத்து காட்டிட்டாங்க. அப்படியே அவன் பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்கா. ஓடி போய் செத்து கிடக்கிறதான் புருஷனை பார்த்துட்டு இவங்க கொஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு அவர் முழிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு அதுலதான் தோட்டா பட்டு இருக்குது. நல்ல வேலை. அப்புறம் அந்த ஃப்ரெண்டுகாரிய பார்த்துட்டு ஏதோ பாசமா பேசுவாங்கன்னு பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் நீதானு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அந்த பிட்காயின் வாலெட்டை நீ ஒளிச்சு வச்சிருந்ததை நான் பார்த்துட்டேன், ஏண்டி இதெல்லாம் பண்ண? அவங்களுக்கெல்லாம் உள்ள இருந்து ஹெல்ப் பண்ணது நீதானே, நீதான் இங்க இருந்ததுலயே அந்த கருப்பு ஆடுகளுக்கெல்லாம் தலைவி நீதானு கரெக்டா சொல்ற. எஸ், வெறும் அமைச்சரா இருக்கிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. இவளை தள்ளி விட்டுவிட்டு அந்த இடத்துல போய் உட்காரணும்னு அவளுக்கு அதிகார ஆசை இருந்திருக்குது. அதுக்காக தான் பண்ணிருக்கிறா. அதுக்கு ஏத்தாப்புல நல்லா ஒரு அறை வாங்குவா. அவகிட்ட இருந்த அந்த பிட்காயின் வாலெட்டை பிடிங்கிடுறா. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பதவிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நீ ஒண்ணு பிச்சை போடலங்கிறாப்ல. அதுக்குள்ள பையங்காரையெல்லாம் கண்ட்ரோல்ல பாத்துட்டு இருந்திருப்பான்ல, அவன் ஓடி அந்த அம்மாவை கட்டி பிடிக்கிறான். அக்கா உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தா அக்காவை பிடிச்சி இழுத்துட்டு போறாவில்ல, போய் காப்பாத்துன்னு சொன்னதும் தொடர்ந்து இவங்க முன்னேறி வராங்க. ஹெலிகாப்டர்ல போய் இந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சிட்டாங்க கைய. ஹெலிகாப்டரை எடுக்க போறதா நேரம். ஃப்ரெண்டு ஏற்கனவே இங்க ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டான்ல, அவர் அங்க செத்து பணமா கிடக்குறாரு. ஹெலிகாப்டர்ல பறக்க போது பார்த்தா பிட்காயின் வாலெட் என்கிட்ட இருக்குன்னு காட்டுறாங்க. இதை பார்த்து தான் அவன் பயந்து போயிட்டான். எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு பாக்கெட்டை தடவி பார்த்தா ஆமா பாக்கெட் இல்ல, காணோம். உடனே பொண்ணை துப்பாக்கி மணையில வச்சுக்கிட்டு நீ துப்பாக்கியை கீழே போடு அப்படின்றான். பாரு, அவளை கூட்டிட்டு போனா கூட எங்க ஏவுகணை வந்து உன்னை தாக்கும், நீ சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவளை விட்டு என்ன கூட்டிட்டு போ, நான் இருக்கிறவரை உன்னோட இந்த ஹெலிகாப்டரை யாரும் சுடமாட்டாங்கன்னு ஒரு வாக்கு கொடுக்குறா. ஓகே கரெக்ட் தான். துப்பாக்கி அந்த பக்கம் போட்டுட்டு பிட்காயின் வாலெட்டை என்கிட்ட கொடு அப்படிங்கிறாப்ல. இவங்களும் பக்கத்துல போவாங்க. ஏதாவது குட்டிக்கலாட்டா பண்ண பார்த்தா உன் பொண்ணை சுற்றுவேன்னு மிரட்டுறான். வாலெட்டை கையில கொடுக்குறாப்ல போனவ அப்படியே அண்ணாந்து மேல தூக்கி எறிவா. உடனே இவனும் மேல பாப்பான் பாருங்க, புலிர்னு ஒரு அரை விட்டதுன்னு கீழே விழுவான். வாலெட்டும் கீழே விழுந்து உருண்டு போகும். வாலெட்டை பிடிக்கிறதுக்காக அப்படி ஓடி போவான் பாருங்க, வாலெட்டு கீழே விழுந்துருச்சு, ஒன்னும் கிடைக்கல அவனுக்கு. இவங்க ஹெலிகாப்டருக்கு ஏறி போய் பொண்ணை கட்டி போட்டிருக்கான்ல, அதை கலட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க, முடியல. அதுக்குள்ள அவன் சுட ஆரம்பிக்க கதவை முடிடுறாங்க. ஹெலிகாப்டர் அவங்களுக்கு ஓட்ட தெரியாது, அவங்க ஒன்றும் பைலட் கிடையாது. இருந்தாலும் என்னத்தையாவது திருகுமான்னு சொன்னதும் அவங்களும் லிவரை பிடிச்சி மேலே தூக்குறாங்க. கண்ணா பின்னான்னு மேலே ஏறுது, சுத்துது. அவன் விட மாட்டேங்கிறான். மேலே ஏறி கதவு பக்கத்துல ஏறி நின்று சுட பாக்குறான். அப்போ வண்டி இந்த பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கத்தை உரசிக்கிட்டு போகுது. அதை மேல இருந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து அதிகாரிகளும் தலைவர்களும் செக்யூரிட்டிஸும் கவனிக்கிறாங்க. உடனே அங்கிருந்து வேகமா ஓடியாராங்க. இப்போ ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர் நிக்குது. அப்பையும் பொண்ணோட கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதைத்தான் கலட்டுறதுக்கு அந்த அம்மா முயற்சி பண்ணும்போது அவன் பின்னாடி இருந்து அடிக்க வர
ஓங்கி ஒரு எத்து. அப்புறம் அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மூலையில இருக்கு ஹெலிகாப்டர். வெயிட் தாங்காம இந்த பக்கத்துல தொங்கிட்டு இருக்கும்போது இது பார்த்தாதானே இவங்க 2 பேரும் சண்டை போடுறேன்னு அந்த பக்கத்துல போய் விழுகுறாங்க. 2 பேரும் அப்படியே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இவ வாயாலேயே கடிச்சு கை கட்டா அவுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா பொண்ணு. ஒரு வழியா கடிச்சு கை கட்டா அவுத்துட்டு அப்படியே தாடையில ஓங்கி ஒரு எத்து விடுவா. அத மாதிரி எத்து விட்டதும் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். காலில் வச்சிருந்த துப்பாக்கியை உருகி அப்படியே அவளை சுட போகும்போது அம்மா அதை பார்த்து பொறுக்க முடியாம ஒரு ஜம்ப் பண்ணி அவன் கையை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்ததுல 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க போல. ஐயோ போச்சா அப்படின்னு இவ பதறிக்கிட்டு அந்த பக்கத்துல எட்டி பாப்பா. பார்த்தா அவன் தான் கீழே விழுந்து செத்து போயிருக்கிறான். இந்த அம்மா இன்னும் தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. நல்ல வேலை. ஆனாலும் விதியின் வசத்தை பாருங்க. ஹெலிகாப்டர் வெயிட் தாங்காம இன்னும் அந்த பக்கத்துல இறங்க ஆரம்பிக்குது. போச்சு, சோலி முடிஞ்சு போது 2 பேரும் ஜாக போறோங்கிற நிலைமையில அம்மாவை கை போட்டு அப்படி தூக்கி விடுவா. வெயிட் தாங்காம இப்ப கீழே இறங்க போகுதுன்னு பார்த்தா அதுக்குள்ள 2 கயரை அந்த பக்கத்துல போட்டு பல கைகள் அந்த கயரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. என்னடா பேலன்ஸ் தாங்காம கீழே விழணுமே, இன்னும் சாகலையே இவங்க பார்த்துட்டு இருந்தா பிடிச்ச அந்த பக்கத்துல இழுக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்க. செக்யூரிட்டிஸ், அதிகாரிங்க, தலைவர்கள்னு எல்லா பேரும் போராடி வண்டியை ஒரு வழியா இந்த பக்கம் இழுத்து அமெரிக்க அதிபரையும் பொண்ணையும் காப்பாத்திட்டாங்க. ஒரு வழியா குடும்பம் ஒண்ணு கூடிடுச்சு. பிரச்சனை இல்லாம எல்லா பேரும் காப்பாற்றப்படுறாங்க. இத அங்க இருக்கிற யாரோ வீடியோ எடுத்து லைவ்ல போட்டிருப்பாங்க போல. இதை பார்த்ததும் நிஜ எண்ணங்கிறத மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா பேரும் மறுபடியும் அந்த டிஜிட்டல் கரன்சி பிட்காயின் அதெல்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் அந்தந்த நாட்டோட கரன்சியா வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த G20 மாநாடு அதே சவுத் ஆப்பிரிக்காவில் நல்லபடியா நடந்து முடியுது. இவங்களோட விவசாயிகளுக்கான ஒரு டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதுக்கு மானியம் கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம், இது எல்லாத்தையும் இப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டு ஒரு மனதா எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. இங்கிலாந்து பிரதமர் கூட கையெழுத்து போடுறாரு. தீர்மானம் நிறைவேறிடுச்சு. எல்லாரும் கைத்தட்டி அதை வரவேற்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்க ஏஜென்ட்டுக கூட இப்போ அங்கதான் இருக்கிறாங்க. எல்லாரோட பாதுகாப்புக்குரியவர்களா, பாராட்டுக்குரியவர்களா கெத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க பிரசிடென்ட்டோட செக்யூரிட்டி. அவர் கூட நல்லபடியா தேடி வந்துட்டாரு. அவர் சாகல. அப்புறம் அந்த அமைச்சர் அம்மாவை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. வெள்ளை மாளிகையில இவங்க குடும்பம் மறுபடியும் பழையபடி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்தப்போ அவங்க போட்டிருந்தாங்கல்ல அந்த சிவப்பு கலர் கவுனு, அதை அடையாளமா மேல மாட்டி வச்சிருக்காங்க. அவங்க போட்டிருந்த ஒரு சிவப்பு கலர் ஷூ, அதையும் அங்க அடையாளமா எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். அமெரிக்காவுக்கு கௌரவம் கொடுக்கிற பெரிய விஷயம். அதனால அமெரிக்கால வெள்ளை மாளிகையில ஜனாதிபதியோட அதிபரோட ரூமுக்குள்ளேயே அது தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்து அந்த குடும்பம் சந்தோஷப்பட அதோட படமும் அந்த இடத்துல முடிஞ்சிருது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.